ஹலோடா ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாஃபியா ஹஸ்பண்ட்ஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன ஸ்டோரிக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரிக்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, லாஸ்ட்டாக நம்ம எங்கே போட்டிருந்தோன்னா, எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிருக்கும். இதில் வேறு நம்ம பார்த்துக்கிட்டு உன்னை எப்படியாவது பாலி வாங்கி காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட சவாலுமே கிட்டியிருப்பாரு. அதை அப்படி முடிச்சிருந்தோம். வாங்கடா அதுலேருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதில் தான் மூவிக்கான அப்டேட்ஸ்லாம் வரும். ஓகேடா, விளாண்டு பேசாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது அப்படியே நம்ம ஒரு பெரிய மேன்ஷனை தான் காட்டுறோம். இப்போது நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே உள்ளே நடந்து போகிறாங்க. அதுவும் ஜிமினும் டேயும் புலம்பிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து அப்படியே அந்த முன்ன வந்து சோஃபாலாம் இருக்குல்ல, அந்த சோஃபாவில் யாரோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பின்னாடி ஜிமின் பார்த்துட்டு, மச்சான் அதை பார்க்குறதுக்கு நம்ம அப்பா அம்மா மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டே அப்பா மாதிரி இல்லைடா, அப்பா அம்மா தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படி கொடுக்கணும்னு ஓடுறானுங்க. இப்போ இந்த சவுண்ட் வந்து நம்ம யோன்ஜினுக்கும் கேட்டிருக்கோம், நம்ம ஜின்னுக்கும் கேட்டிருக்கோம். இப்போ அவங்க பார்த்துட்டு, என்ன அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மூஞ்சி பார்த்துட்டு அவங்களுமே பின்னாடி போகிறாங்க. இப்போ மெம்பர்ஸில் வந்து 4 பேருமே இப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாங்க. இப்போ அப்படியே போய்ட்டு நைனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, வந்துடுச்சுடா தருதலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட அப்பா சொல்கிறாரு. இப்போ அப்படியே டே பார்த்துட்டு, அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மகனே அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. இப்போ அப்படியே டே வந்துட்டு, அப்பா என்னை பாருப்பா, இந்த மாஃபியா என்னை கல்யாணம் பண்ணிட்டான்ப்பா, அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறான். டேய் அதெல்லாம் இல்லைடா, அது நல்ல பசங்கடா அப்படின்னு சொன்னேன். எது இந்த மாஃபியா உனக்கு நல்லவனுங்க மாதிரி தெரியுறானுங்க, பா கூட்டிகிட்டு போப்பா. டேய் மாஃபியிலே நல்ல மாஃபியா கெட்ட மாஃபியான்னு 2 வகை உண்டு. இவனுங்க நல்ல பசங்க தானடா, இதெல்லாம் உனக்கு என்னடா பெரிய பிரச்சனை? இல்லைடாடா அவனுங்க செட் ஆகாதுடாடா, கூட்டிகிட்டு போடாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஷோ டே மகனே, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வரல, நான் என் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. நைனா கூட்டிகிட்டு போனேண்ணா, டேய் எனக்கு காதுக்கு ரெஸ்ட்டு வேணும்டா, நீ இங்கே இரு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட அப்பாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நைனா பழைய பகையும் மனசுக்குள்ளே வச்சுக்காத நைனா, கூட்டிகிட்டு போயிருந்தேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சுகாவும் இன்னும் வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜேகே என்னன்ட்டு, ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னே, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் நல்லா இருக்கேன். சரி அவன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே, இருடி அது வந்து நீ சொல்லக்கூடாது, அது நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, யோ என்னையா சொல்ல போகிற, இருடி என் மருமகன்ட்ட நான் தனியாக போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜேகே அப்படி கூட்டிக்கிட்டு அப்படி அவர் தனியாக போகிறாரு. தனியாக போய்ட்டு, எப்பா இங்கே பாருப்பா 2ம் தருதலை ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன 2 பேருமா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா என் பொண்டாட்டி மாதிரி தான் என் பையனும், எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம், திமிரு, பேனா விட்டு பேச்சு ரொம்ப உண்டு இவங்களுக்கு. நான் பட்ட கஷ்டத்தை நான் சொல்கிறேன். எனக்கு இவங்க 2 பேர்த்தையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியாமல் தான் இவனை ஒரு நர்சிங்க்கு அது அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு இவனை சயின்ஸ் குரூப் எடுக்க வச்சு இவனை நான் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கேன். அப்போ தான் இவன் ஹாஸ்டலுக்கு போவான், நம்மளுக்கு கொஞ்சம் காதுக்கு ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அவன் போனதுலேருந்து என் பொண்டாட்டி என் கழுத்து எடுத்துகிட்ருக்கா, அது வேறு விஷயம். இருந்தாலும் 2 காதுலையும் ஓன்னு கேட்டுட்டு இருந்தது, ஒரு காதில் மட்டும் கேட்டுட்ருக்கு. என் பையனை பற்றி நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜேகே எப்படி ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு டேயை பார்த்தோன்னே, இவன் எதுக்கு நம்மளை பற்றி இப்படி ஸ்மைல் பண்ணுறான், ஒரு வேளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அடிச்சு போடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு, டே நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒரு கெத்தில் இருக்கோமோ அதே கெத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே டே மைண்டுக்குள்ளே யோசிச்சுருக்கிறான். இந்த பக்கம் அப்படியே பார்த்தா, யோ நைனா கூட்டிகிட்டு போனேனா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கதறிக்கிட்டு இருக்கிறான். டே மகனே நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத, அப்பாவுக்கு உனக்கு சோறு போட்டு எனக்கு சொத்து அழிஞ்சதான் மிச்சம், நீ இங்கேயே இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ பின்னாடியே சுகா வரான். சுகா வந்துட்டு, அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நீங்கள் தானே இவனை கல்யாணம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணேன், இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், இவன் நீங்கள் அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி வீட்டுக்கே வரேன்னு அடம் பிடிப்பான், இவனை தயவு செஞ்சு அதை வீட்டு பக்கம் மட்டும் விட்டுறாங்க சரியா, காது கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறான். என்ன உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா, இவனெல்லாம் வச்சுருந்தேன்னு வையன் கண்டிப்பாக சொல்கிறேன் என் சொத்தே அழிஞ்சிரும், இவனுக்கு திங்கிறதுக்கு வாங்கி போட்டு என் சொத்து அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது. இப்போ அப்படியே சுகா யோசிச்சுட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா தலையை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தா
யோ நைனா மறுபடியும் அம்மாக்கிட்ட சண்டைக்கு போறியா என்ன அப்படின்னு சொன்னேன். ஆமாண்டா, ஆனால் உனா நீயும் அத்தாவும் என்கிட்டயே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாரு. எப்படின்னா என் புருஷன் இப்போ ஒரு பெரிய மாஃபியா, என் மட்டும் அம்மா மேலே நீ கை வச்சேன்னு எனக்கு தெரிஞ்சுது. என் புருஷன்ட்டு ஒரே ஃபோனு, என் புருஷன் நேராக வீட்டுக்கு வந்து ஒன்று பொட்டுன்னு போட்டு போயிடுவாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். நீ இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா? யோ அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஏண்டா நானும் என் பையனோட வாழ்க்கை எப்படியோ செட்டில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த தொந்தரவு இருக்காதுன்னு நினச்சேன், ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டும் எனக்கு தொந்தரவு கொடுக்குற பற்றியா அப்படின்னு சொல்கிறேனே. நீ அம்மா மேலே மட்டும் கை வச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது, ஓனைனா பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அப்படியே ஜெயஹோ பின்னாடி நின்றுட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாடி வர்றாரு. பாத்தியாப்பா உன் முன்னாடியே பெத்த அப்பனை என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் சும்மா இருங்க, இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவை என்ன அடி படுத்துருமா. ஆமாண்டா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன முத்தாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நைனா பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பாடா அப்படின்னு சொல்கிறான் ஜெய்ஹோப்பு. ஆமாம் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு அப்படி முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஏண்டா நீ மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன மிரட்டதுக்காடா அப்படின்னு சொன்னேன்னா, டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன மோட்லி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டாக இருக்கிறாரு. இப்போ அப்படியே இந்த சைடு வந்தா, மா ஏம்மா என் கூடயே இருக்கலாம்ல. இல்லைடா அது செட் ஆகாது, அம்மா போய் தாண்டா ஆகணும். சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போதுல, எனக்கு அது புரியுது அம்மா, உனக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீ இங்கே இருந்துருமா, எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. இல்லைடா அது மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப நாள் இருக்குது சரி கிடையாது ஜென், நான் அம்மா போய் தான்ப்பா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைலாம்மா, டேய் அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ மாப்பிள்ளையை மட்டும் சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது டேய் நான் கால் பண்ணேன், நீ என்ன பார்க்க வர மாட்டியா, அப்படி இல்லைன்னா எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜின் அப்படியே அழுறான். இப்போ அப்படியே ஆரம் பக்கத்தில் வந்துட்டு, சரி ஃபீல் பண்ணாத, நம்ம எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே அந்த ஹக் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே அவர் பார்த்துட்டு, சரி நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தே, அம்மாவுக்கு அதுவே போதண்டா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு 2 நாளாவது இருந்துருப்போம்மா. இல்லைப்பா அது நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன் சரியா அப்படின்னு சொன்னேன்னா, சரி பார்த்து போமா அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்து போகிறேன்டா, நான் வேணா யாரையா ட்ராப் பண்ண சொல்லவா, நீ வேணா அவங்க கூட போறியா? இல்லைடா நான் பார்த்துக்கிறேன். இல்லாத்த நீங்கள் கார்லேயே போங்க அப்படின்னு சொன்னானே. இல்லை மாப்பிள்ள, இல்லாத்த நீங்கள் காரில் போங்க, டிரைவர் இவங்களை கொண்டு ட்ராப் பண்ணிடுங்க அண்ட் அவங்களையும் கொண்டு ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னானே. ரொம்ப தேங்க்யூப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்களும் சொல்லியிருப்பாங்க, நைனா கூட்டுருப்போம் நைனா, நைனா பழைய பகைய மனசில் வச்சுட்டு விட்டுட்டு போயிடாத நைனா, அந்த காட்டு பூனையை பார்த்தாலே பயமாக இருக்கு நைனா அப்படின்னு சொன்ன உடனே, தம்பி இவன் நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த பையன் யாரோ எனக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின்னு விட்டுட்டு போகிறாங்க. பார்த்தியா எங்கள் அப்பாவுக்கு வேண்டாத்த கொழுப்பு. ஆமாம் நீயாவது அப்பா கிட்ட சொல்லுமா. இல்லைடா மகனே, சமைச்சு போட்டு அம்மாவுக்கு கையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொன்னேன்னா, 2 பேரும் சேர்ந்துன்னு பழி வாங்குறீங்கண்ணே அப்படின்னு சொல்ல முடியல. அப்படின்னே வச்சுக்கூடா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஓடிடுறாங்க. நைனா இதுக்கு மேலே மட்டும் அம்மா நீ கை வச்ச ஒன்றும் பண்ணலாடா விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே தரதானே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த சரி பார்த்தோன்னா, பாப்பா கூட்டிகிட்டு போயிருப்பா, இவன் கூட இருந்து நல்லா மாறடிக்க முடியாதுப்பா, கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அது புகுந்த வீட்டில் இருந்து பழகு, பிறந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இந்த அப்பாவாவது என்னை கூட்டிகிட்டு போவார்னு நினச்சி ரொம்ப பழி வாங்கிட்டாரு, அட்டாடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். மகனே நாங்கள் போயிட்டு வரோம், அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அந்த திசை பக்கம் வந்துடாது சரியா, நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, வரல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அப்படியே முறைக்கிறான். தேங்க்யூடா மகனே, அந்த திசை பக்கம் வந்துடாத, அந்த திசையை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா அப்படியே ஓடுறாரு. நிம்பது நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமின் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். என்ன உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு தானே போகிறாங்க, மூடிட்டு நில்லு அப்படின்னு சொன்னேன். சரி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு,
சரி, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, ஜின், என்னோடய ரூம் உனக்கு தெரியும்ல, நீ என்னோடய ரூமுக்கு உட்கார், போய் ரெஸ்ட் எடு, ஓகேவா, ஃப்ரெஷ்ஷப் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் வந்து ஆரமோட ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ அப்படியே இவங்க 3 பேர் திருன்னு பார்த்துக்கிட்டு, நீங்கள் கேட்டு போங்கடா, நான் என் புருஷன் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யொஞ்சின் அப்படியே மேலே போகிறான். பாத்தியா கொழுப்ப, இப்போ நம்ம 2 பேரும் எங்கடா போவேன் மச்சான், கெஸ்ட் ரூமில் தான் நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, நம்ம கெஸ்ட் ரூம்லேயே செட்டில் ஆயிடலாம், இவனுங்க கூட கிட்ட போக வேண்டாம் மச்சான் அப்படின்னு சொல்லுவானு. கரெக்டு மச்சான், இவங்க கிட்ட போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மேலே போய் இப்படி கெஸ்ட் ரூமுக்குள்ளே தான் போகிறானுங்க. இப்போ அப்படியே ஆரம்பிச்சுட்டு ஜிமன் அண்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோன்னே, அது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் அது வந்து சுகாவோட ரூம், இதில் வந்து ஜேகேயோட ரூம், இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் கெஸ்ட் ரூம்லேயே தங்கிக்கிறோமே, அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல, நீங்கள் இவங்க ரூம்லேயே தங்கிக்கோங்க, அவனுங்க ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா இதெல்லாம் தேவைதானா, நீ கல்யாணம் பண்ண சொன்னால் கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்குன்னு இதுக்குன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க ரூம்லேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, காட்டு போனியே ரூமுக்கு தான் ரூமை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் முறைச்சிக்கிட்டே அப்படியே சுகாவோட ரூமுக்குள்ளே போகிறான். இப்போ டே பார்த்துட்டு, கண்டிப்பாக போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனா அப்படியே இங்கே போயிடுறான். இப்போ அப்படியே டே ரூமுக்குள்ளே போய் அப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்தா எல்லாம் பிளாக்கில் இருக்குது. அதாவது பெட்டு, அப்புறம் விண்டோவில் போட்டிருக்க கட்டன்ஸ், அப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளாகவே இருந்தாலும் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. இப்போ அப்படியே சுற்றி பார்த்துரும், எல்லாம் பிளாக்கில் இருக்குது. நல்ல வேலை பெயிண்ட் மட்டும் பிளாக்கில் அடிக்கலை, இல்லை விட்டுருந்த இவர் பெயிண்டையும் பிளாக்லேயே எடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை சுற்றி பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே ஜேகே உள்ளே வரான். உள்ளே வந்தோன்னே, ஏய் என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடிச்சல. இல்லை என்னமோ யோசிச்சுட்டு என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கிறியே, என்ன புலம்புன? இல்லை சின்ன சின்ன பொருளை கூட எல்லாமே பிளாக்லேயே வாங்கி வச்சுருக்கீங்களே, நல்ல வேலை விட்டுருந்தா பெயிண்டையும் பிளாக்கில் அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடிச்சலாம். பெயிண்ட் பிளாக்கில் தான் அடிக்கணும்னு யோசித்தேன், ஆனால் அண்ணன் தான் சொன்னான் வீட்டுக்கு தருத்துறேன்டா பிளாக்கில் பெயிண்ட் அடிக்காதுன்னு சொன்னான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் விட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா ரூமில் பெயிண்டே அதான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, உங்களுக்கு பெயிண்ட் அடித்தா மட்டும்தான் தரித்திரம் வருமா சார்? இப்படிப்பட்ட சின்ன சின்ன திங்ஸுக்கெல்லாம் தரித்திரம் வீட்டு எழுதி வராதா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ உனக்கு என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னா எடி, இல்லைன்னா பேசாமல் வெளியே போ, என்ன டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் அப்படியே வேறு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அவனுக்கு ட்ரெஸ் எதுவுமே இல்லை, அவன் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்ன இல்லை ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க தானே போகிறேன், ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போனது தெரியாது, புருஷன் தானே எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே வச்சுருக்க, எனக்கு எங்கே தெரியும், நான் கெஸ்ட் ரூமில் தான் கிளம்பி போனேன், நீங்கள் பொசுக்குன்னு இந்த ரூமுக்கு தந்துட்டீங்க, இந்த ரூம்லேயும் என் ட்ரெஸ் இருக்கா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே ஜேகே சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே சைடில் ஒரு பேக் இருக்குது. இப்போ அந்த பேக் அப்படியே எடுத்து, இதான் அவனோட பேக்கு, அதுதான் அப்படின்னு சொன்னோன்னே அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸுமா எடுத்து கொடுக்குறான். பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் போய் அப்படியே உட்காடுறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்து, ஏய் அப்படின்னு சொன்னோன்னே, என்னாச்சு அப்படின்னு சொல்லுவான். டப்புன்னு எழும்புறான். எப்படி பெட்லலாம் உட்காரக்கூடாது, அந்த சோஃபாவில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் என் சோஃபாவுக்கு போகணும், ரிங்கு போட்டலை, கல்யாணம் பண்ணலை, வேணா நீ போய் சோஃபாவில் போடா அப்படின்னு சொன்னோன்னே. என்னது டாவா, யாரை பார்த்து டான்னு சொல்கிற, நீ மட்டும் எனக்கு பெட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அப்போ அப்படி தான்டா சொல்வேன், டால்டா. யார் நான் டால்டா அப்படின்னு சொன்னேன். நீ தாண்டா என் டால்டா மாமா. இப்போது நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்ல முடியல. நானும் சொல்ல டால்டான்னு சொன்னேன். இல்லை நீ வேற என்னமோ சொன்னேன். நான் அதுவும் நான் சொல்லலை, போடா டால்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் நில்லு ஒரு நிமிஷம் நில்லு, என்ன சொல்லிட்டு போனேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா, போடா டால்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறோன்னு ரிமோட் வெளியே ஓடிடுறான். மாதிரி இவன் என்ன சொன்னான், மாமன் தானே சொன்னான், மோனை நைட்டு தூங்குறதுக்கு ரூமுக்கு தானே வருவா, வா கையை காலை முறிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே புலம்பிக்கிட்டே அந்த பெட்டில் உட்காடுறாரு. இப்போ அப்படியே பக்கத்து ரூமை பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. இப்போ ஜிமின் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இந்த கலர்லேயே பிடிக்காத கலர்னால் அது பிளாக் மட்டும்தான், ஆனால் இந்த ரூமை சுற்றி பிளாக்காக இருக்குது, எனக்கு இந்த பிளாக்கை பார்த்தாலே தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டில் போய் உட்காடுறான். இப்போ அப்படியே சுகா அங்கே வந்து நின்றுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொன்னேன். தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கிறான்.
ஏன் தலைவலிக்குது? எனக்கு கலர்லேயே பிடிக்காத கலர்னால் அது பிளாக் தான். ஆனால் இந்த வீட்டில் சின்ன சின்ன பொருள் கூட எனக்கு பிளாக்கில் தான் இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னேன்னா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நீ உன் வீட்டில் இருக்கணும், என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் வெளியே போகிறான். நில்லு, என் அண்ணன் பார்த்தா கத்துவான், நீ பெருசாக போ அப்படின்னு சொன்னானே. அப்போ இந்த கலரை சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு சுத்தமாக பிளாக் கலர் பிடிக்காது, மரியாதையாக உள்ளே போன்னு சொன்னேன். உள்ளே போடா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே டென்ஷனாக உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு இந்த கலரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க, இந்த பெட்டும் கூட நான் பிளாக்கில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாரு, எனக்கு பிடிச்ச கலர் பிளாக், அப்போ இது பிளாக்கில் தான் இருக்கும், பிடிச்சிருந்தா இரு, இல்லையா டிவோர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னேன்னா. டிவோர்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா. நானும் வக்கீல்கிட்டலாம் விசாரிச்சு பார்த்தேன், 6 மாதம் கழிச்சு தான் டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன்னா. போச்சு என் வாழ்க்கையே போச்சு, அந்த 6 மாதத்துக்கு என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தலையில் அடிக்கிறான். இப்போ அப்படியே நம்ம சுகர் அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாரு டென்ஷன் ஆக்காத, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ரெஸ்ட் எடு, சும்மா கடந்து புலம்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொன்னேன். போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறான். இப்போ நம்ம அப்படியே யோன்ஜின் சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெய்ஹோப்போட ரூமும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு, என்னடா இது, இந்த கருப்பு கலரையே பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்ம டாக்டரே ஆனோம், என்ன ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி பார்த்துருக்க முடியல. இப்போ பின்னாடி அப்படியே ஜெய்ஹோப் வந்து அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். இவன் பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு பிடிக்காத கலரே பிளாக், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் டாக்டரே ஆனேன் தெரியுமா. எல்லாரும் ஏதாவது ஒரு பெரிய கனவுக்காக டாக்டர் ஆகிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஒயிட் கலர் பிடிக்குங்கிற ஒரே ரீசனுக்காக நான் டாக்டர் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஏன்னா ஒயிட் கலர் பிடிக்குன்னு நான் டாக்டர் ஆனியா? ஒயிட் கலர் பிடிக்குன்னு தான் டாக்டர் ஆனேன், ஏன்னா அப்போ தான் ஃபுல் டைம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிற்கலாம், அதுக்காகவே நான் டாக்டருக்கு படித்து டாக்டர் ஆனேன். ஆனால் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் என்னோட விதி, என் வாழ்க்கை என்னை விட்டு வைக்கலை அப்படின்னு சொன்னோன்னே. என்னாச்சு? என்ன இங்கே பாருங்க, இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பிளாக் 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 பிளாக், எனக்கு பிளாக்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ஓகே ஓகே, உனக்கு என்ன ஒயிட் கலர் தானே பிடிக்கும், சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நிஜமாவா? நிஜமாடா, இனிமேல் உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும், ஓகே அப்படின்னு சொன்னோன்னா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்ஹோப் வந்து யாருக்கோ கால் பண்ணுறான். அவங்களும் பார்த்துட்டு ஓகே சார் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா. சரி ஓகே, இந்த கட்டன் இந்த பெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வந்துடுவாங்க, நீ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா ஓகே அப்படின்னு சொன்னோன்னா. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆளுங்களுமே வந்திருப்பாங்க, வந்து அப்படியே பெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா என்ன ஆரம் எல்லாமே பிளாக்காக இருக்குது. அதுவா, எனக்கு பிடிச்ச கலர் பிளாக்குன்னு தான் வச்சுருந்தேன், உனக்கு பிடிக்கலன்னா ஓகே நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான்னா. அது வந்து அப்படின்னு சொல்லிச்சுட்டேன், சேஞ்ச் பண்ணிடலாம் ஜென், உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும், பிளாக்கு ப்ரௌனையும் தவிர அப்படின்னு சொன்னானே. ஓகே அப்போது நம்ம ரூமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கால் பண்ணியிருப்பான். அண்ட் அவங்க 2 பேர் ரூமே சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்து கீழே தானே நின்றுப்பார், பெட்டு அப்புறம் ஒரு சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் அப்படியே உள்ளே போகிறத பார்த்துட்டு, எதுக்கு இதெல்லாம் உள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே மேலேருந்து யோன்ஜின்லாம் கீழே வந்த உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்ன நம்ம ரூமை சேஞ்ச் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு சொன்னேன்னா. அது இல்லை மச்சான், உள்ளே ஃபுல்லாக பிளாக் கலரில் இருந்துச்சு மச்சான், அதான் நான் சொன்னேன் இந்த பிளாக் கலர் எனக்கு பிடிக்காது, பிளாக் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோமான்னு கேட்டேன்னா அவர் உடனே நோன்னு சொல்லாமல் உடனே சேஞ்ச் பண்ணிட்டார் மச்சான். அதான் ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ லக்கியஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா. நானும் சொன்னேன், உடனே ஆரம் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானும் சொன்னேனே, ஓ ஜேகே சேஞ்ச் பண்ணுறானா? இல்லை, அவருக்கு பிடிச்சிருந்தா இரு, அப்படி இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சின்னுங்கிறான். இப்போ அப்படியே மறந்து ஜிமின் அப்படியே டென்ஷனாக வந்துட்டு, கட்டு பூனை என்னையாடா டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன், பாடுறா நீ என்னடா எனக்கு டிவோர்ஸ் தரது, நான் உனக்கு தரேன்டா, பாடுறா உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாக வந்து உட்காடுறான். இப்போ அப்படியே ஜின் திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சுடா அந்த ரூமை சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னால் பிடிச்சிருந்தனா இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போன சொல்கிறான், என்னதே நம்ம என்னை பற்றி இந்த வார்த்தை கேட்டிருப்போம், காட்டு பூனை உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். என்ன ஒன்று இந்த பற்றி சொன்னானா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் திரும்பி பார்க்குறான். என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கலடா, ஆனால் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத்த குறையா இருக்கு மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான்.
இந்த காட்டு பூனை இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டான் மச்சான். இன்னைக்கு பாரு, நான் அவனை விடவே மாட்டேன். இந்த ஜிமின் பழி வாங்க கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னையே பழி வாங்குற லெவலுக்கு மாற்றிட்டேன். இத்தனை நாள் என்னை காமெடி பேசாத பார்த்துருப்பேன், என்னை எதிரியாக பார்த்துருக்க மாட்டே. இன்னையில இருந்து இந்த ஜிமின் உனக்கு எதிரிடா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, நானும் தாண்டா இன்னையிலேருந்து உனக்கும் எனக்கும் பகை தாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜின்னு யோன்ஜின்னு பார்த்துட்டு, இவனுங்களுக்கு என்னாச்சு, கொஞ்ச நாள் இவனுங்களும் மாறிடுவானுங்க, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே ஜின், அண்ட் நம்ம மேலே போகலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை, மேலே தான் ஃபர்னிச்சர்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்கல்ல, வா நம்ம அப்படியே கிச்சனில் போய் ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொன்னேன். அப்படியே யோன் அப்படியே அங்கே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இவனுங்க 2 பேர் மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ அப்படியே நம்ம மற்ற 4 பேரும் கீழே வராங்க. கீழே வந்துட்டு நான் ஆறாம் அப்படியே திரும்பி பார்த்து கேட்குறாங்க, டேய் ரூமில் வச்சு 2 பேர் எதாவது பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு சொன்னேன்னு. நாங்கள் ஒன்றும் பண்ணலையே. அப்படியேண்டா பைத்தியங்களுக்குள்ள 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, பைத்தியம் முத்தி இருக்குமா இருக்கும், நீ விடணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அசால்ட்டாக போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, தெரியலண்ணா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ரூமில் வச்சு எதுவும் சொல்லியிருப்பானுங்க, அதனால தான் இவனுக்கு டென்ஷனாக இருக்கானுங்க போலுக்கு, அவனுக்கு ஃபேஸை பார்த்தாலே தெரியல அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு 2 பேர்த்தையும் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நேராக ஜின்னுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜின் கிச்சனில் நிற்கிறாரு. இப்போ அப்படியே ஆரம் போயிட்டேன், எங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நாங்கள் வெளியே போய்ட்டு வரோம், அண்ட் சுற்றி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் யோன்ஜின்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் அப்படியே அங்கே தான் அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே நைட் ஆகுது. இப்போ நம்ம 4 பேருமே அப்படியே உள்ளே வராங்க. இவங்க 4 பேரும் அப்படியே குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படியே வந்து, சரி ஓகே போய் படுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன யாரும் சாப்பிடலையா, உங்களுக்காக நாங்கள் குக் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொன்னோன்னே, குக் பண்ணிங்களா, சரி போய் சாப்பிடலாமே, அப்போ நீங்கள் சாப்பிடாம தான் வந்தீங்களா? நாங்கள் மோஸ்ட்லி நைட்டு சாப்பிட மாட்டோம், ஒரு டைம் கிடச்சிச்சின்னா வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், அப்படி இல்லைனாலும் யாராவது குக் பண்ணால் சாப்பிடுவோம், அவ்வளோதான், மற்றபடி நாங்கள் குக் பண்ணி சாப்பிடணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னேன். அதான் நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் இன்னைக்கு குக் பண்ணி வைக்கிறோம், சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜின்னு தான் இன்றைக்கி சமைச்சிருப்பாரு, அப்படியே ஜின்னு பரிமாறுறாரு. இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அப்படியே டே பார்த்துட்டு, சூப்பர் போடுற உனக்கு இன்றைக்கி நைட்டு ரூமுக்கு தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு, இந்த மாதிரி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, நல்லா இருக்குது உண்மையிட்டே அப்படிங்கிற மாதிரி அவனும் சாப்பிட்றான். ஓ நல்லா இருக்கா, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேஹோப் அப்புறம் நம்ம ஆரம் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்கு, யார் குக் பண்ணா அப்படின்னு சொல்லிச்சுல, நான் தான் குக் பண்ணேன், அண்ட் எனக்கு கூட நம்ம யோன்ஜின் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ சரி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இந்த 2 பேர்த்தையும் ஏன் ஹெல்ப்புக்கு கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஜேகே தான் அதை கேட்டிருப்பான். அவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்த உடனே, ஏன் நாங்களும் ஹெல்ப் பண்ணாதான் சார் சாப்பிடுவீங்களோ, இல்லைன்னா திங்க மாட்டிங்களா, ஏன் நல்லா தானே தின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, பத்தியா இவனுக்கு வாய அப்படின்னு சொன்னோன்னே, இவனை என்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேனே அன்னைக்கு துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு போட்டிருக்கணும், இவ்வளோ தூரம் வாய் பேச வச்சு பார்த்துட்ருக்குறல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஆரம்பம் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, சுகா சைலண்டாக இரு அப்படின்னு சொன்னோன்னா, நானும் பார்த்துட்ருக்கேன் ஓவராக தான் வாய் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே சுகர் சொல்லிட்டு அப்படி திரும்புகிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஆமாம் இவங்ககிட்ட இருந்து மட்டும் வாய் எங்கேருந்து தான் வந்துச்சோ அப்படின்னு சொல்ல முடியல. நான் பேச முடியல, உனக்கு வாய் அடிக்கிற மாதிரி இருக்குதா, நீ தானடா ஃபஸ்ட்டு என்னை பார்க்க முடியல புள்ள பிடிக்காரன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன், உன்னை பார்க்க முடியல புள்ள பிடிக்கார மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். புள்ள பிடிக்கார மாதிரி பாடுறா, என்ன பண்ணுறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷனாக எழுந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஜிமினும் பின்னாடியே தான் போயிருப்பான். இப்போ இவங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஜின்னு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே ஆரம்பத்தில், சரி ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னேன். போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிட்டு இப்போ பின்னாடியே அப்படியே ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ அப்படியே யோன்ஜினும் அதே தான் பண்ணியிருப்பான், ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜேஹோப்க்கு பின்னாடியே போயிருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, நம்ம 2 அண்ணன்மாருங்களுக்கும் நல்ல பசங்களாம் அமைஞ்சிருக்கானுங்க, ஆனால் நமக்கும் அமைஞ்சிருக்கு பாரு 2 சைத்தான், ஐயோ கடவுளே வாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சுகா பார்த்துரும், ஆமாண்டா நல்ல குட்டையா வாத்து குஞ்சாட்டம் இருந்துக்கிட்டு என்ன வாய் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே,
அவனை கூட விட்டுரு. ஆனால் நான் ஒன்று கட்டியிருக்கேன் பாரு, அது நல்ல மொசக்குட்டியாட்டம் இருந்துக்கிட்டு குடஞ்சா வேலை எல்லாம் பண்ணுது, என்ன வாய் அடிக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே, வேறு ரூமுக்கு போகலாம். இன்றைக்கி ஏதோ அண்ணன் வேறு ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னது பண்ணுறதோ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அப்படியே டே வந்து ஷாக்காக அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மினும் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த ரூமெல்லாம் அந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்குது. இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு யார் இவன்ட்ட ஃபஸ்ட் நைட்டெல்லாம் கேட்டான். ஐயோ இந்த டெக்கரேஷனை பார்த்தாலே பக்குன்னு இருக்குதே அப்படின்னு சொன்னேன். இப்போ பின்னாடி ஜெயிக்க வந்துட்டு என்ன டெக்கரேட் பண்ணியிருக்கு, டே நீ என் ரூம் எதாவது பண்ணியா என்ன அப்படின்னு சொன்னானே. எனக்கு உன் ரூமில் ஏதாவது நோண்டுறதான் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். இவன் பண்ணலையா, அப்போ யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே வெளியே வந்துட்டு சுகா ஜேகே அப்படின்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே போகிறாங்க. நான் தான் ரூமை ரெடி பண்ண சொன்னேன், ஓகே தானே உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னேண்ணே. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னேன்னே. எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்கிறான். அப்படியே சுகா பார்த்து முறைக்கிறான். இவன் பார்த்துட்டு ஏன்டா உனக்கு தான் பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஜேகப் அப்படியே உள்ளே போகிறான். இப்போ ஆரம்பத்தில் சரி ஓகே உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் போங்க அப்படின்னு சொன்னேன்னா. நான் இதுக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே உள்ள அனுப்பிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறான். இப்போ அப்படியே அவங்களும் உள்ளே போயிட்டு இந்த அண்ணன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் நேராக நிமிர்ந்து பார்த்தா அங்கே டே தான். ஷை இதெல்லாம் ஒரு டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷன்லாம் களைச்சி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் பெட்டில் படுக்கிறான். இப்போ அப்படியே ஏய் என்ன சொன்னோன்ட்ட உனக்கு சோஃபாவில் தானே உன்னை படுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். என்னது சோஃபாவில் படுக்கணுமா, நான் ஏன் சோஃபாவில் படுக்கணும், தேவைன்னா நீ போய் படுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையோடு முடிக்கிறான். இப்போ அவன் அப்படியே பக்கத்தில் போய் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி வந்துட்டு இங்கே பாரு, ஒன்று அங்கே போய் படு இல்லை தரையில் படு, தேவையில்லாமல் இங்கே படுத்துக்கிட்டு என்ன டென்ஷன் ஆக்காத. அதே தான் நானும் சொல்கிறோம், உனக்கு தேவைன்னா கீழே போய் படு, அப்படி இல்லையா அங்கே சோஃபாவில் போய் படு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையோடு முடிக்கிறான். இப்போ அப்படியே ஜேக்கே டென்ஷனாக பார்த்துட்டு உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சைடு போய் படுத்துக்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தா வந்து படு அப்படின்னு சொல்ல முடியல. நான் உன் கூட படுக்க மாட்டேன், நான் போய் சோஃபாவில் படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சோஃபாவுக்கு போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு, நீ அந்த கட்டில் படுத்தான்னு வையேன் இவ்வளோண்டு தான் ப்ளேஸ் போகும், இவ்வளோ பெட்டு ஃப்ரீயாக தான் கிடக்கும், வந்து படு நல்லா குட்டையாக இருந்துக்கிட்டு வாயை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அப்படியே படுக்கிறான். இப்போ அவன் அப்படியே திரும்பி அப்போ என்ன குட்டைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல முடியல. நான் சொன்னோன்னு சொல்லணும்னா நீ குட்டை தான்டா அப்படின்னு சொன்னேன்னா. நான் தைரியம் வந்து நான் குட்டைன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாக வந்து பெட்டில் படுக்கிறான். நம்ம அதை மூடிட்டு படு, தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது வம்புழுத்தான்னு வையேன் கண் எடுத்து பொட்டுன்னு பேசாமல் போயிடுவேன் அப்படின்னு சொன்னானே. அப்படின்னு சொன்னேன். ஹே ஆச்சி அமைதியாக படு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சுகமும் போய் படுத்துக்கிடுக்கான். அப்படியே நம்ம ஜெய்ஹோ பக்கம் பார்த்தா அப்படியே அவன் யோன்ஜின் பக்கத்துலேயே போகிறான். இப்போ அப்படியே யோன்ஜின் ஸ்மைல் பட்ட ஜெய்ஹோ அப்படின்னு சொன்னா. சொல்லு பேபி, நம்ம இதை பிறகு வச்சுக்கலாமே. ஏன்டா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை நான் இப்போ வரைக்கும் டாக்டர் ட்ரைனிங் தான் பண்ணிகிட்ருக்குறேன், எனக்கு இந்த டாக்டர் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்ல முடியலாம். அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்ஹோ படுக்கிறான். நான் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்னா என்ன, அப்போல்லாம் இல்லை, நீ படு, நீ டாக்டர் ஆனதுக்கப்புறமே நம்ம இதை பார்த்துக்கலாம் ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பும் பேக் ஹக் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 கிஸ் பண்ணி அப்படியே நம்ம யோன்ஜினை படுக்க வச்சுட்டு இவரும் போய் எப்படி படுக்கிறாரு. இப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே ஜின் வந்து ரொம்ப ஷை ஆகுறாரு. நம்ம ஆரம்பமே செம்ம ஷையில் இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி படுக்கலாமா, படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜின் வந்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. சரி உனக்கு ஓகே தானே, அது வந்து உனக்கு ஓகே தானே சொல்லு, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படிலாம் இல்லை எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே சின்ன படுக்க வச்சுட்டு அப்படியே ஆரம் வந்து அப்படியே சின்ன மேலே போய் ஓவர் ஆகுறாரு. அவங்களுக்குள்ளே அப்படியே அந்த நைட்டு வந்து அவங்களுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி கீழே இருந்து அப்படியே தான் மேலே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் கீழே வந்திருப்பாங்க. பட் ஆரமும் ஜின்னு மட்டும் கீழே வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே மேலேயும் பார்ப்பாங்க, கீழே பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க. ஏண்டா எப்படா நம்ம ஹேங் வருவார் தெரியலடா வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிச்சனை பார்த்தா அங்கே வந்து நம்ம யோன்ஜின் தான் நின்று அப்படியே காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு நிற்கிறான்.
டேய் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவ எல்லாரும் அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ அப்படியே மேலேருந்து தான் கீழே அப்படியே மேலே வராரு. நம்ம ஜின்னு வந்து பின்னாடி வர்றாரு. பட் அவரால் நடக்க முடியலை. பட் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வர்றாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஓ கிச்சனில் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு என்ன பண்ணுறாருன்னு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இப்போ அப்படியே யோஞ்சின்னு பார்த்துறேன் என்ன ஹயாங் நேற்று நைட்டு ரொம்ப பெரிய சம்பவம் போலுக்கே அப்படின்னு சொன்னேன். வாய் மூடுறா. இல்லை என் ரூமில் மார்னிங் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்டுச்சா அப்படின்னு சொன்னேன். நம்ம 2 ரூமும் பக்கத்தில் இருக்குல்ல, அப்போது நாங்கள் சவுண்டு போடுறது உங்கள் ரூமில் கேட்கும், நீங்கள் சவுண்டு போடுறது எங்கள் ரூமில் கேட்கும் அப்படின்னு சொன்னேன். ஐயோ வலிக்குடா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் எப்படி குக் பண்ணுன்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் போய் உட்காருங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி யோன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஜின் அப்படியே அதில் போய் இருக்கிறாரு. இருந்துட்டு அதை அப்படி பண்ணுங்கடா, இது எப்படி பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன்னா அவங்களும் அப்படியே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தோன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க எல்லோரும் ஒர்க்குக்கு போகணுன்னு போயிருப்பாங்க. அண்டு நம்ம ஜின்னுமே கேட்டிருப்பான், நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போட்டுமா ரொம்ப நாள் போகலை அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே போங்க, பட் சேஃபாக இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 பாடி கார்டு மட்டும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ இப்படியே தான் டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. பட் இருந்தாலுமே இவங்களோட லைஃப்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம டேயும் ஜிமினும் தான் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஷுகா கிட்டேயும் நம்ம ஜேகே கிட்டேயும் நோஸ்கட் வாங்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்ம டே வந்து அப்பப்போ நம்ம ஜேகே கிட்டே ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு இருப்பான். இப்படியே ஒன் டே தான் நம்ம ஜேகே வந்து ஒர்க்கு முடிச்சு டென்ஷனாக வீட்டுக்குள்ளே வராரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜேகே நான் ஸ்ட்ராபெரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே டேபிளே வரான். இப்போ பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, எனக்கு தேவையில்லாமல் தலைவலி உண்டு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான்னா நான் எத்தனை தடவை சொன்னேன் எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும்ன்ட்டு, நீ மறந்துட்டால நீ எல்லாம் கல்யாணம் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறியா, நீ வந்து எதுவுமே எனக்காக பண்ண மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகேக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு அப்படியே எலும்பி டப்புன்னு அடிச்சிடுறான். இப்போ அப்படியே அடித்த உடனே அவன் வந்து அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஜேகே வந்து பார்த்தா இங்கே பாரு டென்ஷனாக இருக்கேன், எனக்கு கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே அப்படியே ரூமில் ஏறி அப்படியே உள்ளே போயிடுறான். இப்போ நம்ம கிச்சனில் தான் நம்ம யோன்ஜின் ஜின்னு அப்புறம் நம்ம ஜிமின் 3 பேருமே உள்ளே தான் நின்றுருப்பாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இவன் வாய்க்கு ஒரு நாளாவது ஜெயிக்கிட்ட அடி வாங்குவான்னு நினச்சேன், அந்த மாதிரி வாங்கிட்டான். பட் டேயை பார்க்க பாவம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோன்ஜின் சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டோம். சரி பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான்னு அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம டே வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறான். அவன் வந்து வாயே திறக்கலாம், அவன் பாட்டுக்கு சைலண்டாக அந்த டைனிங் டேபிளில் தான் அவன் உட்காந்து அப்படியே இருக்கிறான். அவன் ஃபோன் பார்க்குறான், ஸ்க்ரோல் பண்ணுறான், அவன் பாட்டுக்கு சைலண்டாக இருக்கிறான். இப்போ எல்லாருமே சாப்பிட்டதுக்கு கீழே வராங்க, எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் மேலே போகும்போது நம்ம டே மட்டும் எங்கேயுமே போகல, டே மட்டும் அங்கேயே உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு டே நீ ரூமுக்கு போகலையா அப்படின்னு கேட்டோன்னே நான் போகிறேன், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சு உனக்கு? இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருட்டே உனக்கு அழனும் போல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அழுதுரு, இப்படியே மனசுக்குள்ளே வச்சு கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டேயோட கண்ணு கண்ணீர் தான் வருது. இப்போ அவன் அப்படியே ஜின் வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்ன ஆச்சுடா? நான் எப்பவும் போல் நார்மலாக தான் பேசினேன், ஆனால் அவர் இந்த லெவலுக்கு கோவப்படுவாருன்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஜேகே ஃபேஸ் பண்ணவே முடியலை ஜின், நான் ரூமுக்கு போகலை அப்படின்னு சொன்னபோச்சுல இங்கே பார் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதில் நான் தலையிடுறது தப்பு தான். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜேகே கோவத்தில் இருக்கும் போச்சுல நீ போய் பேசினது, அது மட்டும் இல்லாமல் அவன் டென்ஷனாக இருக்கும் போச்சுல நீ அவனை டென்ஷன் ஆக்குனது தப்பு தான். நான் ஜேகே மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன், உண்மையிலையும் நிறைய தப்பு இருக்குது, அதை நீ மாற்றிக்கோட்டே. அது ஒரு சில இடங்களில் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு சில இடங்களில் அது ரொம்ப தப்பாக போய் முடியும். ஒன்று நீயே மாற்றிக்கிட்டேன்னா இதுக்கு மேலேயாவது நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே நான் பார்க்குறேன் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அவன் அப்படியே எழும்பி போகிறான். சரி இந்த பாலை கொண்டு வச்சு கேட்கிட்டு கொடு அப்படின்னு சொன்னானே, இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் மேலே போகிறான். இப்போது அவன் மேலே போய் அப்படியே பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜேகே தான் லேப்டாப்பில் ஏதோ பிஸியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவன் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் இருந்து அந்த பில்லோவை எடுத்துகிட்டு அவன் நேராக சோஃபாவில் போய் படுக்கிறான்.
இது அப்படியே நம்ம ஜேகே திரும்பி பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் இருந்துக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இந்த 1 வீக்குமே டே வந்து ஜேகே கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டார். ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். அண்ட் அதை வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க, ஏன் வாங்கிட்டு வரல, எதுக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எதுவுமே நம்ம ஜேகே கிட்ட கேட்குறது கிடையாது. அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு இருப்பார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். நம்ம டேயுமே அதே மாதிரி தான் பண்ணுவான். இப்போ ஒன் டே நம்ம ஜேகேக்கு தான் ஏதோ ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஏதோ ஜேகே ஏதோ பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே சுகா கிட்ட போய் நின்றுட்டு, அண்ணா நான் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடா அண்ணா அப்படின்னு சொன்னேண்ணா. எதை மிஸ் பண்ணிட்டுருக்க நீ? இல்லை 2 நாளாக அப்படின்னு சொன்னோன்னே. 2 நாளாக டே என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே. டே 2 நாளாக பேசலையா? ஏன்? இல்லை 2 நாள்னு சொல்ல முடியாது, ஒரு 1 வீக்காகவே அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே. ஏன் அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான்? அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே. பைத்தியமாடா நீ? அதுக்கு தான் மாற அண்ணன் சொல்கிறாளா? எவ்வளோ கோவம் இருந்தாலும் அது வீட்டுக்கு போய் காட்டாதன்னு இத்தனை வாட்டி அண்ணன் சொல்கிறான். ஜேகே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சுகா கத்துறான். இப்போ அப்படியே சுகா நீ வந்து பார்த்துட்டு, இல்லைண்ணா அவன் வேறு அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருந்தான். எனக்கு வேறு அந்த ஒர்க் டென்ஷனில் என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல, நான் வேறு டப்புன்னு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாண்ணா. இங்கே பாரு ஜேகே, அவன்கிட்ட போய் சாரி கேளு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாண்ணா. எப்படின்னா எனக்கு கேட்க சொல்கிற? இங்கே பாரு, நீ தப்பு பண்ணது நீ தான் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் சாரி கேட்டால் அவன் மன்னிப்பாண்ணா, கண்டிப்பாக சொல்கிறேன். அவன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டான். இல்லை நீ ஏன் அப்படி யோசிக்கிற? அவன் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவான். நீ அதை யோசிக்காத ஜேகே. இல்லைண்ணா நான் அன்னைக்கு அவனை அடிச்சிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொன்னானே. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்து ஆரம்பம் ஜேஹோப்பும் வந்திருப்பாரு. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, என்னாச்சுடா நீ ஏன்டா டல்லாக இருக்க அப்படின்னு சொன்னேன். இப்போ சுகர் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். இதுக்கு தான் படித்து சொன்னேன், கோபத்தை இங்கோடி வச்சுக்கணும், வீட்டுக்கு வந்து அந்த கோபத்தை காட்டக்கூடாதுன்னு. என்ன பண்ணி வச்சிருக்க ஜேகே நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேண்ணா அப்படின்னு சொல்ல முடியல. கடவுளே உடனே என்ன சொல்கிறதுண்ணா? டே நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமாக உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் அவனுங்க 2 பேர்த்தையும் கிட்டி வச்சதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இப்போது அப்படியே ஜேகே பார்த்துட்டு, அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா. ஏன் கிட்ட சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, நான் எனக்கு தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன். நீ தெரியாமல் அடிச்ச, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அப்போவே அந்த பசங்க சொன்னானுங்க, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நான் தான் கேட்கல. ஸோ அந்த பசங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாலாவது அந்த 2 பசங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பானுங்க போல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோ பார்த்துட்டு, நீ டென்ஷன் ஆகாதுடா, நீ எதுக்குன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற? ஜெய்ஹோப் நான் எத்தனை தடவை சொன்னேன், இது மற்ற லைஃபுக்கு இப்படி செட் ஆகும், ஆனால் நம்மளுடைய லைஃபுக்கு அது செட் ஆகாதுன்னு எத்தனை தடவை இவங்ககிட்ட சொல்லியிருப்போம். ஒரு தடவையாவது நான் சொல்கிறத கேட்பானா? எப்போ கோவம் வந்தாலும் சரி பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுவானுங்க. நான் அப்போவே சொல்லுவேன், கண்ட்ரோல் பண்ணு, இது இன்றைக்கி வேணால் நல்லாயிருக்கும், நாளைக்கு அது நல்லா இருக்காது. கேட்டானுங்களா? எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணுது, ஒருவேளை அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவானுங்களானே எனக்கு தெரியாது. நான் வளர்த்ததாண்டா தப்பு, என்னோடய வளர்ப்பு தாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அண்ணா சாரிண்ணா. இங்கே பாரு ஜேகே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பையனை நீ பேச வச்சு நீ மட்டும் அந்த பையனை சந்தோஷமாக வச்சுக்கலன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னு வையேன், இதுக்கு மேலே சொல்கிறேன், என்னை வந்து அண்ணன்னு கூப்பிடாத. அண்ணா இங்கே பாரு, நான் சொன்னதான் போ நீ ஃபஸ்ட் அவனை சமாதானப்படுத்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நேராக அப்படியே ஜேகே வீட்டுக்கு தான் வரான். பார்த்தா டே ரொம்ப நல்லாவே ரூமில் உட்காந்து அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு, டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொன்னோன்னே எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. அவன் பாட்டுக்கிறது ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்குது. அவன் லேட்டாக பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். டே என்னை பாரு கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் யார்? நான் ஏன் உங்களை பார்க்கணும்? இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என் மேலே கோவத்தை காட்டாதட்டே. இங்கே பாருங்கள், எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான்
என் பாட்டுக்கு தானே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கேன். ஓஹோ, நான் அந்த பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்க்குறது உங்களுக்கு பிரச்சனையா? சரி ஓகே, நான் அந்த சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சோஃபா கிட்டே போகிறான். இப்போ அப்படியே ஜேக்கு டைட்டாக கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருட்டே ப்ளீஸ்டா என்னை புரிஞ்சுக்கோடா, நான் அன்றைக்கி ஏதோ கோவத்தில் கோவம் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை அடிப்பீங்கல்ல, தப்பு தான், நான் 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 தப்பு பண்ணிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுறான். இங்கே பாரு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுதுட்டுருக்குறேன். நான் 12th படிக்கிறது வரைக்கும் தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னை ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கணும்னு. அதுக்கப்புறம் அது வீட்டில் இருக்கலானோ வீட்லேயே என்னை இருக்க விடல. எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து கொடுத்து, இந்த ரூம்லேயே நீ இருந்துக்கோ, இங்கேருந்தே நீ உன்னுடைய ஸ்டடீஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம்லேருந்து என் அம்மா அப்பா கூட நான் அட்டாச்லேயே இல்லை. நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அடிக்கிறீங்கல்ல, இல்லை வேணாம், எனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஜேகேக்கு கோவம் வந்துருக்கும். பட் அவன் அப்படியே கையை ஓங்குறான். பட் இருந்தாலும் அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு, இங்கே பாருட்டே, டிவோர்ஸ் கொடுக்குற லெவலுக்கு இது பெருசாலாம் ஒன்றும் ஆகலை. நான் சொல்கிறத கேளு. அன்றைக்கி இது கோவத்தில் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நான் யார் ஜேகே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு? என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எழும்புறான். இப்போ அப்படியே பார்த்துரு, சரி ஓகே, என்ன பண்ணா நீ என்னை மன்னிப்ப அப்படின்னு சொன்னோன்னே, எதுவும் ட்ரை பண்ணாதுங்க, கண்டிப்பாக என் கோவம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, டென்ஷன் ஆக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவன் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருப்பான். இப்போ அப்படியே சின்ன பார்த்துட்டு, இவனுக்கு என்ன ஆச்சு? நானும் பார்த்துட்ருக்கேன் 1 வீக்காகவே இந்த மாதிரி தான் இருக்கிறான். நான் எத்தனை தடவை சொல்கிறேன் தப்பு ஓமல் இருக்குதுன்னு, ஆனாலும் அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமினும் சரி யோஞ்சனும் சரி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவன்கிட்ட போய் எதுவும் பேச முடியல. பேசினாலும் அவன் ரிட்டன் பேச மாட்டேங்கிறான். அதுவே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் அப்படியே போய் நின்றுக்கிட்டு, ஏண்டா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? உனக்கு உன் புருஷன் மேலே கோவம் இருக்குன்னா அதுக்காக எங்ககிட்ட கூட பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படிலாம் இல்லையே, நான் பேசுவேனே. அதான் பேசுகிற முகரக்கட்டையே தெரியுதே, மரியாதை என் கூட பேசலான்னு வைக்க அப்படியே மூஞ்சி உடச்சிடும்டா அப்படின்னு சொன்னோன்னே. இங்கே பாரு ஜிமன், எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது, நீ என்னை விடு. சரி இப்போது என்ன ஆச்சு உனக்கு? எதுவும் இருந்தாலும் இந்த சோல் மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே. நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே. மச்சான் அது அவர் புரிஞ்சுப்பாருடா, அவரே உங்ககிட்ட வந்து பேசியிருக்கிறாரு என்னை மன்னிச்சிருன்ட்டு. மச்சான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, ஒரு தடவை சுகர் என்னை பயங்கரமாக திட்டினாரு மச்சான். நானும் உன்ன மாதிரி தான் மூஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவரே ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்து சாரி கேட்டார். அப்போ கூட அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு தான் இருந்தேன். பட் யோஞ்சினி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான்டா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னு அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஓ என்ன சொன்னான்னு கேட்குறியா அப்படின்னு சொன்னானே. அப்படிங்கிற மாதிரி நம்ம தலையாடுறான். அதாவது இவனுங்க மாஃபியாவில் எவன்கிட்டையுமே சாரின்னே கேட்க மாட்டானுங்களாம். ஆனால் நம்மளையும் ஒரு மனுஷனாக மதித்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம காலில் வந்து விழுறாங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு பண்ணது கூட நான் பண்ணது தான் பெரிய தப்பு. ஆனப்புறமும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு சுகா என்கிட்ட வந்து சாரின்னு சொன்னார். வச்சான் ஒரு மனுஷன் இறங்கி வந்து சாரி கேட்குறதே பெரிய விஷயம். அதுக்குன்னு இப்படி மூஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவரை நான் அடிச்சிட்டாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. கோவப்படு, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையெல்லாம் ஜெகேக்கு கொடுக்கக்கூடாது மச்சான். இப்போ பாரு, அன்றைக்கி ஒரு நாள் நான் கோவப்பட்டு இருந்ததுலேருந்து நான் எவ்வளோ பெரிய தப்பே பண்ணாலும் என்னை திட்டவே மாட்டார் தெரியுமா. என்ன கொஞ்சம் ஃப்ராடு தானே கட்டுவார், பட் அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான்ண்ணே. சரிடா, அது வந்து எனக்கு மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நான் பார்க்கு வரைக்கும் போகட்டா, பக்கத்தில் இருக்கலாம் நம்ம பார்க்கு அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொன்னானே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குக்கு போகிறான். இப்போது அவன் பார்க்கில் இருந்து அப்படி யோசிச்சுட்டான். சரி ஓகே, இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போய் ஜேகேட்டு சாரி சொல்லி அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டே எழும்புறான். இப்போ யாரோ பின்னாடி வந்து அப்படியே முகத்தில் கர்ச்சீஃப் வச்சு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே ஒருத்தன் அப்படியே ஃப்ரெண்டில் இருந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். நீ யார், எதுக்கு என்ன பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்து, என்ன கஷ்டமாக இருக்குதா? அது எனக்கு ஜெய்கே நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கான், அதான்
ஒன்றை போட்டு தள்ளனா உன் புருஷனுக்கு கோவம் வரும்ல, அப்போ ஒன்றை தான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே துப்பாக்கி எடுத்துகிட்டு பக்கத்தில் வரான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். பார்த்து அவன் புருஷனை கால் பண்ணிங்களே இல்லையாடா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவன் கால் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த ஜேக்கு ஒரு 3-4 ஃபோன் கிட்ட பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் ஜேக்கு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு எவன்டா அது ஃபோன் வச்சுட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் யாரா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படியே ஃபோனை காதில் வச்சுட்டு நான் தான்டா அப்படின்னு சொன்னேன். நான் தான்டாண்ணா பேர் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது வந்து நான் அப்படின்னு சொன்னேன். என்ன நான் ஒழுங்கா பேர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டோன்னே நான் தான்டா ஜெய்டு அப்படின்னு சொன்னேன். நீ ஜெய்டா சொல்லி தொலை மாட அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னது மாடா, என்னடா உன் கூட பிறப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஏன் கூட பிறப்பா நான் இப்படி தான் கூப்பிடுவேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜெய்கே சொல்லிட்டு இருக்கான். அது இருந்தாலும் நீ என்ன அப்படி மாடுன்னு சொல்லலாமா, மாடுன்னு மட்டும் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஏண்டா இப்போ ஃபோன் அடித்த விஷயத்த சொல்கிறியா இல்லை பேசி கழுத்த இருக்க போறியா, இல்லைனா விடு நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஏண்டா உன் புருஷனுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொன்னோடனே இப்போ இந்த விஷயத்த கேட்டுட்டு இருந்தா நம்ம டேக்கு வந்து ஸ்மைல் வந்திருக்கும். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ சிரிக்கிறல்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ டே என்ன பண்ணுறான்னா காலுக்கு மேலே காலை போட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே இந்த திமுறை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ குறை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். இப்போ அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம ஜிமின் யோன்ஜின் நம்ம ஜின் 3 பேர்த்தையுமே கடத்திட்டு தான் வந்திருப்பாங்க. பட் 3 பேர்த்துக்கு மூஞ்சில பயமே தெரியல. அவங்களையும் வந்து அப்படி கெட்டி போட்ட உடனே ஏண்டா நீ இங்கே தான் இருக்கிறியாடா, என்னடா பார்க்குக்கு போனவனா ஆளக்கணுமின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்து இந்த பொசுக்குன்னு நான் ஒரு கட்டையை ஒருத்தன் நிற்கானே அவன் பொசுக்குன்னு என்ன கடத்திட்டுன்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. ஆமாடா ஆனால் பக்கத்தில் நெட்டையாக இருக்கான்ல அவன் தான் என்ன கடத்தினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 4 பேர் அப்படி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு டே நான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன்டா, உங்களை ஒன்றும் மாமியார் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்னேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நாங்கள் இப்படி தாண்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. மறுபடியும் ஜேகே பார்த்து மூட்டர் ஃபோனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே எப்படி டப்புன்னு கட் பண்ணிடுறான். ஆரம்க்கு கால் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவன் ஆரம்க்கு கால் பண்ணுறது போல சுகாவுக்கு கால் பண்ணிட்டான். இப்போ சுகா ஃபோன் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா எவன்டா அது ஃபோன் அடிச்சுட்டு அப்படின்னு சொன்னேன். நான் தான்டா ஜெய்டு அப்படின்னு சொன்னேன். என்னடா பேர் ஜெய்டு மாடுன்ட்டு அப்படின்னு சொன்னேன். என்னடா அண்ணன் தண்ணி கூப்பிட்டு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் கூப்பிட்டேன்னா நீ கூப்பிட்டேன், நீ தான்டா ஃபோன் அடித்து கலாய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்ட உடனே அது உன் புருஷன் என் கையில் இருக்கா, உன் புருஷனை நான் கொன்னுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கட் பண்ணிடுறான். என்னடா ஆரம்க்கு தானடா கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நான் சுகாக்கு கால் பண்ணி கொடுத்தேன். ஏன்டா ஆரம்க்கு கால் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன்னா அவன் மறுபடியும் ஆரம்க்கு கால் பண்ணல, ஜேஹோப்புக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அப்படியே காற்றுல ஃபோனை வச்சுக்கிட்டு யாரா அப்படின்னு கேட்ட உடனே அது நான் ஜெய்டு. என்னது ஜெயிலலாமா ஃபோன் பேசுது அப்படின்னு சொன்னேன். டேய் அது ஜெயில் இல்லைடா ஜெய்டுடா அப்படின்னு சொன்னேன். சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அது உன் புருஷனை நான் கடத்தி வச்சுருக்கேன், அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து என்னை பார்க்க வரணும். பார்க்க வந்தால் அவங்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். சரி கொடுத்துருப்போ. ஏன்டா புசுக்குன்னு இப்படி சொல்கிற? உன் புருஷனை கடத்தி வச்சுருக்கேன்டா. என்னது புருஷனை கடத்தி வச்சுருக்கியா? அதை தான் நான் கேட்குறேன், நான் ஏன்டா கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே யோஞ்சின் கேஷுவலாக அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா உன்னை கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், உன் புருஷன் கேரிங்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னானே. அடப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு யோஞ்சின் இருந்து பேசிகிட்டு இருக்கிறான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அவனே கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஆரம் இல்லை அண்ணன் தம்பி 3 பேருமே வச்சு கலாய்க்கிறானுங்க, இல்லை ஆரம்புக்கும் ஃபோன் அடிச்சா அவனும் வச்சு கலாய்ச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஜேகே கால் பண்ணிட்டேன். என்னடா அப்படின்னு கேட்டோன்னே உன் புருஷன் என் கையிலடா, அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? ஏண்டா உங்கள் புருஷனை கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இரு என்னமோ சொல்கிறேன், என் அண்ணன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக சுகாக்கிட்ட கொடுத்தா. என்னடா இந்த மாடு இன்னும் கால் பண்ணலையா அப்படின்னு சொன்னோன்னே. மாடா யாருண்ணா மாடு? ஆமாண்டா ஒருத்தர் ஃபோன் அடித்து மாடுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே. டே நீ நான் மாடு இல்லைடா ஜெய்டுடா அப்படின்னு சொன்னேன்னா. பத்தியா மாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அப்படின்னு பார்த்தா என்னது மாடா ஏன் கிட்ட ஜெயிலுன்னு ஒருத்தன்லாடா பேசினான். அது ஜெயில் இல்லைடா ஜெய்டுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே பார்த்து என்ன ஏதோ ஜெய்டுன்னு கத்திட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது ஜெய்டா? அது யாரா தெரியலண்ணா, ஏதோ ஜெய்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் புடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு ஃபோனு கொடுக்குறான். இப்போ அப்படியே ஆரம்பம் வாங்கிட்டு ஹலோ அப்படின்னு சொன்னேன். நான் தாண்டா ஜெய்டு பேசுகிறேன்.
பேசிட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்கள் புருஷன்மாருங்களாம் என்கிட்ட இருக்காங்க. என்னது என் புருஷனை கடத்தி வச்சுருக்கியா? என் புருஷனை நீ ஏன்டா கடத்தின அப்படின்னு கேட்டோன்னே, ஏண்டா உன் புருஷனை கடத்தி வச்சுருக்கேன்டா, அதான்டா நீ ஏன்டா கடத்தின? டேய் 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 ஆளுங்களை ஏதாவது மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படியே ஜின் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, ஏண்டா உன் புருஷன் பேர் கிம்சுக் ஜின் தானே, டாக்டர் தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், என் ஹஸ்பண்ட் டாக்டர் கிம்சுக் ஜின் தான். தம்பி உன் பேர் கிம்சுக் ஜின் தானே அப்படின்னு கேட்டோன்னா, என் பேர் கிம்சுக் ஜின் தான். டேய் உன் புருஷன் தான்டா, அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? ஐயோ இவனுங்க என்னையே குழப்புறானுங்கடா. தம்பி அப்படின்னு சொன்னோன்னே, இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கால் கட் பண்ணிட்டு நம்ம 4 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி இங்கே வந்து பார்த்தா அப்படியே ஜெயிடு தலைக்கு மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ அப்படியே பார்த்துட்டு, அண்ணே என்னாச்சுண்ணே? ஏண்டா அவன் புருஷன்கிட்ட உங்களை கடத்திட்டோன்னு சொல்லி வச்சுனா அவனுங்க என்னடா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் எதுக்குடா கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவனுங்க 4 பேரும் கேட்குறானுங்க. ஐ மீன் நம்ம ஜேகே தான் அதை கேட்டிருப்பான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, டேய் நானும் ஒரு பெரிய மாஃபியாடா, வச்சுட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லைடா கொஞ்சமாவது மதிப்பு. டேய் உன்னோட பெரிய மாஃபியாடா நாங்கள். ஓ சரிங்க சார். சார் மாஃபியா சார், உங்கள் புருஷன்களை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? உங்கள் புருஷனை நான் கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? டே அண்ணா இவனை ஷூட் பண்ணி போடுறா, டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே டப்புன்னு ஷூட் பண்ணிடுறான். இப்போ ஏன்டா பேசிட்டு தானடா இருந்தேன், அதுக்கு முன்னாடி ஏன்டா ஷூட் பண்ணீங்க? அதுவா, எங்களை தவிர வேறு யாரும் இந்த ஏரியாவில் மாஃபியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு மாஃபியான்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தர் சுற்றினான்னு வையன், இப்படி தான் பொட்டுன்னு போட்டு ஷூட் பண்ணிடுவோம். பை பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஷூட் பண்ணிட்டு அவனுங்க பேசாமல் வந்து அப்படியே கெட்ட ஊற்றி விட்ரு. ஏடா நாங்கள் தான் வந்து காப்பாற்றுறோமா? ஏன் நீங்களே எதிர்த்து வர கிடையாது? இவன்லாம் ஒரு ஆள் 5-20 சொல்லிட்டு இவன் கட்டி போட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லை ஜேகே, நாங்களும் எந்திரிச்சு வந்துடலாம் தான் நினச்சோம். என்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படியே சைலண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஓடி போய் நம்ம ஜேகேயை பேக் ஹேக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். இப்போ அப்படியே பிடிச்ச உடனே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே திரும்பி பார்த்தா அங்கே டே தான் நிற்கிறான். இப்போ டே அப்படியே முன்ன அப்படியே கையை பிடிச்சி எழுத்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எதுக்கு? நான் கோவப்பட்டதுக்கு அப்படின்னு சொன்னேன்னா, நான் தான் சரி கேட்கணும், நான் தான் உன்னை அடித்தேன் அப்படின்னு சொன்னான். அது உண்மைதான், ஆனால் பட் நீங்கள் டென்ஷனாக இருக்கும் போச்சுலாம் நான் அந்த கொஸ்டினை நான் அப்படியே பேசினதுனால தானே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஓ அப்படி, அப்போது சார் சமாதானம் ஆயிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னா, ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஹேண்ட் அப்படியே ஷோல்டரில் போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே சுகாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சுகாவும் அப்படியே பார்த்து கண்ணடிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்து, என்னடா இது, எப்போ நம்ம அது பூனை இப்படியெல்லாம் பண்ணாது, இன்றைக்கி நான் புதுசாக பூனை கண்ணெல்லாம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நிமிர்ந்து பார்க்குறான். மறுபடியும் சின்ன சுகா கண்ணடிக்கிறான். இப்போ அப்படியே குடிச்சிட்டு, நீ இது நம்ம பூனை தானா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா மறுபடியும் அவன் கண்ணடிக்கிறான். பூனை தான் என்ன அதிசயமாக நம்ம பூனைக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜிமின் நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு? இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே பின்னாடியே போகிறான். இப்போ அப்படியே ரூமுக்குள்ளே போன உடனே, சுகா உங்களுக்கு எங்கே பெயினாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே சுகா டப்புன்னு பிடிச்சி அப்படியே வால்லே பின் பண்ணுறான். பின் பண்ணிட்டு, என்னடா வாத்து குஞ்சி கீழே நின்று ஸ்மைல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது நீங்களும் தான் கண்ணடிச்சிங்க, நான் அதான் கேட்டேனா? சரி இந்த மாமன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னது, எங்கே ஆளையே காணும் அப்படின்னு சொன்னேன். யாரை தேடுற? இல்லை எங்கே மாமான்னு சொன்னீங்களா, அது எங்கே மாமான்னு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் தான் மாமா. நான் நினச்சேன் நீங்கள் பூனைக்குட்டின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு திமுறதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சி முட்டுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே சுகா வந்து பெட்டில் அப்படியே டப்புன்னு புஷ் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே புஷ் பண்ணிட்டு நம்ம சுகா அப்படியே மேலே போய் ஓவர் ஆகுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, சுகா இது டே டைம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே
7 ஆயிடுச்சு. அது 9 அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கூப்பிட்டோன்னே, சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நிமிந்து பார்க்குறாரு. நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டோண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு நீ தானே சொன்ன சமாதானம் ஆகிட்டா என்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு, நான் சமாதானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை நீ உன்னோட தான் வச்சுக்கணும், இனிமேலாவது சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்குதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே மேலே போய் ஏறி போயிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்ன அப்படின்னு சொன்னோன்னே, அது இல்லை, அது நீ வேறு கோவத்தில் இருந்தியா, எனக்கு வர மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணாக்கிட்ட பேசோன்னே அண்ணா எனக்கு கிளின்னு கிழிச்சிட்டான். அதான் அண்ணன்கிட்ட கேட்டேன். அண்ணன் சொன்னான் அவன் மட்டும் சமாதானம் ஆகலானே நீ என்ன அண்ணன்னே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். அதான் அண்ணன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே இறங்கிறதுக்கு போகிறான். இப்போ பார்த்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கடத்திட்டு போவாங்க தெரியுமா, அப்படி தோளில் தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி முட்டையே டப்புன்னு தூக்கி போட்டுறாரு. இப்போ பார்த்துட்டு ஐயோ திருட்டு பையனை என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முதுகில் அடிச்சுக்கிட்டே போகிறான். இப்போ பார்த்துட்டு மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே தூக்கி அப்படியே பெட்டில் கொண்டு அப்படியே டப்புன்னு போடுறாரு. திருட்டு பையலை அப்படின்னு சொன்னானே, திருட்டு பையன்தான், உன் மனசு திருட்டு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம யோன்ஜினுமே சொல்லியிருப்பான், நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு இன்னும் 2 வீக்ஸில் முடியும், நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜேஹோப்புமே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் இவங்களும் அப்படியே போய் ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஆரம்பப்போ தான் மேலே போயிருப்பார்ல, நம்ம ஜின்னும் அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. இப்போ அப்படியே 4 பேர்த்தோட ரூம்லேயுமே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஹாப்பியாக மார்னிங்லாம் அப்படியே நல்லா மார்னிங் சவுண்டோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓகேடா, இதோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னும் இதில் ஸ்டோரி எடுக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு டைமே கிடைக்கல. அண்ட் கிடைச்ச கொஞ்சம் நேரத்தையும் சிறுக சேமித்து ரெக்கார்ட் பண்ணது. அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். அண்டு ஒன் மோர் திங், அண்ட் 3K அடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி லவ் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நம்ம அடுத்தது சீக்கிரமாக 4K சப்ஸ்கிரைபருக்கு கதை போடணும். அண்ட் அதுக்காக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பை லவ் யூ ஆர்மீஸ்.